அனைவருக்கும் வணக்கம். இந்த வீக்கான லெவல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு மந்த்லி லெவல்ஸ் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொசிஷனலி ஒரு ஒரு வியூ, ஒரு மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் என்ன ஏது அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு போகிறோம். ஃபர்ஸ்ட் மந்த்லியில் நான் ஒரு லெவல் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? இந்த ப்ரைஸ் மந்த்லி லெவல் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் இது கொடுத்துருப்பேன் 732. இதை வந்து டே கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சா மந்த்லியில் எக்ஸிட் போயிடும். அது வரைக்கும் மார்க்கெட் பை தான். சரி, அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ ஒரு லெவல் கொடுக்குறேன். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவல்ஸை வரும் நாட்கள்லயோ இல்லையோ 21,700 கீழே, இந்த பிரைஸ்க்கு கீழே, இந்த லைன் 21,700 கீழே ஒன் டே கேண்டில் க்ளோஸ் வச்சிட்டா அதுக்கப்புறம் மார்க்கெட்ல பை சைடு இருக்காதீங்க. பொசிஷனலி நான் சொல்றதுங்க. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ல இருப்பாங்க, அவங்கள வந்து பை சைடுல இருக்காதீங்க. அதே அந்த கீழே க்ளோஸ் வச்சிட்டா 400, இந்த 700ல இருந்து 400க்குள்ள போய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 400 பிரேக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட்டு 20,150 போயிடும். போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸ்டாப் லாஸ் வந்து அப்போ 21,700 மேல க்ளோஸ் வச்சா வெளியே போகணும். செல் கடிச்சிட்டு இருக்கிறானா 21,400 கீழே. எகைன் 21,700 கீழே ட்ரேட் ஆயிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் போயிட்டு 21,700 பிரேக் பண்ணி மேல க்ளோஸ் வச்சிடுச்சுன்னா பை பண்ணிடுங்க. இங்க இருந்து ஒரு 1000 to 1500 பாயிண்ட் அப்செட் போகும். ஓகேங்களா? இது எப்போ நடந்தாலும் சரி, இப்போ நீங்க இதுக்குன்னு நாட்கள் கிடையாது. எப்போ க்ளோஸ் வைக்குதோ இதாகுதோ அதுக்கு ஏற்றால் போல உங்க டிசிஷனை நீங்க மாத்திக்கணும். இதுதாங்க மார்க்கெட்டுடைய. ஏன்னா நான் பொசிஷனலி ஒரு வேல்யூ சொல்லியிருப்பேன், 23,400 சம்திங் என்னமோ ஒரு வேல்யூ போகும்ட்டு. அந்த வேல்யூ போகணும்னா 21,700 மேலேயே தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சுக்கிட்டே இருக்கும். கீழே இருக்கக்கூடாது. அது கீழே இருந்துருச்சுன்னா எக்ஸிட் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் எகைன் 21,700 மேல வந்தாங்களா அந்த பொசிஷனை, அந்த டார்கெட்டுக்கு வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 21,400 கீழே க்ளோஸ் வச்சுட்டா மார்க்கெட் ஃபர்தரா ஃபால் ஆகிடும். 20,150 போய்டும் டார்கெட். ஓகேங்களா? சரி, இது பொசிஷனல் ஆனது. இந்த வீக்கான லெவல்ஸ் பார்த்துக்கோம். நிஃப்டி 21,802 பை, ஸ்டாப் லாஸ் 21,692, கேண்டில் டே கேண்டில் க்ளோசிங் பேஸ், எஜ்ஜிங் இல்லாமல் எந்த ஒரு ட்ரேட் நான் சொல்ற எதையுமே எஜ்ஜிங் இல்லாமல் பண்ணாதீங்க. 22,398 போனா, சாரி 21,308 தான் செல்லு, சாரி டைப்பிங் மிஸ்டேக். 22,308 ஸ்டாப் லாஸ். பிரைஸ் மாத்திக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா கிளாஸ் இருக்கு, அதனால அவசரமா அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். பேங்க் நிஃப்டி 48,212 போன செல்லு, 46,698 இருந்தா பை, 150 பாயிண்ட் டே கேண்டில் ஸ்டாப் லாஸ் க்ளோசிங் பெஸ்ட். இதுல இருந்து 150 பாயிண்ட் மைனஸ் பண்ணிக்கோங்க. இதே மேல போனா 150 பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இது வந்து யார் சொன்னாலும் நம்பாதீங்க. எஜ்ஜிங் எந்த நியூஸ் இது வந்துருச்சு மார்க்கெட் கிராஸ் அதெல்லாம் நம்பாதீங்க. மேக்ஸ் படி தான் அது நடக்கும். எங்க இறங்கினா என்ன, ஏறினா என்ன. மார்க்கெட் 21,700 உடைக்காத வரைக்கும் பை சைடு தான். அது கீழே உடைச்சிருச்சுனாலும் 400 பிரேக் பண்ணா தான் செல்லு, இல்லைன்னா அதுக்குள்ள ரேஞ்ச் பவுண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.